நியூபார்ன் சைல்டு பற்றி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கியமான பாயிண்ட்ஸ். வணக்கம், நான் டாக்டர் சபிதா ராஜேஷ், கேஜி ஸ்பெஷாலிட்டி சென்டர் கணபதியில் குழந்தைகள் நல மருத்துவராக பணிபுரிகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபீடிங் ஃப்ரீக்வன்சி. குழந்தைங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுக்கணும், எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. யூஸ்வலி 2 to 2.5 hours ஒரு தடவை ரெகுலராக குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும். ஒரு ஃபீடிங்கும் 15 to 20 minutes கண்டிப்பாக இருக்கணும். ஒரு டைமும் மார்பகத்தை மாற்றி தான் கொடுக்கணும். ஃபஸ்ட் டைம் ரைட் சைடில் ஃபீல் பண்ணிங்கன்னா செகண்ட் டைம் லெஃப்ட் சைடில் ஃபீல் பண்ணணும். அப்புறம் ஃபஸ்ட்டு 14 daysக்கு அப்புறம் தான் மில்க் வந்து 4 milk அண்ட் ஹைன் மில்காக மாறும். அதில் 4 milk மட்டும் குழந்தைங்க நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு சைட் ஃபீட் கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு பிரெஸ்ட்டில் பால் வருதுன்னு சொல்லி டக்குன்னு மாற்றினீங்க அப்படின்னா குழந்தைங்க பால் குடிச்சிட்டே இருக்கும், ஆனால் வெயிட் ஏறாது. அது காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வர்றது 4 மில்க்குன்னு சொல்லுவோம். அது வந்து குழந்தையோட தாகத்தை மட்டும்தான் தீக்கும். அடுத்தது ஹைன் மில்க்குன்னு ஒன்று வரும். அதில் தான் புரதச்சத்து உள்ள பால். அதில் தான் குழந்தைங்களோட வெயிட் கெயின் இருக்குது. அதனால தான் எப்போவுமே ஒரு சைடு 15 to 20 minutes கண்டிப்பாக ஃபுல் ஃபீட் பண்ணிட்டு தான் இன்னொரு சைடு மாற்றணும். ஸோ இது வந்து ஃபீடிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, பர்பிங் டெக்னிக். குழந்தைங்க ஒரு தடவையும் நீங்கள் பால் கொடுத்த உடனே கண்டிப்பாக 15 to 20 minutes குழந்தைங்களுக்கு பர்ப் பண்ணணும். நல்லா கையை வந்து இப்படி குமாச்சியாக வச்சுட்டு குழந்தைங்களை இப்படி பிடிச்சிட்டு நல்லா முதுக தட்டி கொடுத்துருக்கணும். இல்லை ஷோல்டரில் போட்டு தட்டலாம். தட்டிட்டு அரை மணி நேரம் கழித்து தான் கண்டிப்பாக குழந்தைங்கள ஃப்ளாட்டாக படுக்க போடலாம். அதுக்கு முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க என்ன பண்ணணும்னா டக்குன்னு ஃபுல்லாக வாயிலேருந்து பால் வெளியே வந்துடும் கதைக்கு. அப்படி வெளியே வரும்போது சம்டைம்ஸ் நுரையீரலுக்கும் போக சான்ஸ் இருக்குது. அது ஆஸ்பிரேஷன்னு சொல்லுவோம். அது இட் இஸ் டேஞ்சரஸ். ஸோ கண்டிப்பாக பர்பிங்கிறது ஆஃப்டர் ஈச் ஃபீட் இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி. அரை மணி நேரம் இல்லாமல் குழந்தைங்கள படுக்க போடக்கூடாது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்கள் கேஜி ஹாஸ்பிட்டல் கணபதியில் ஐம் ஆல்வேஸ் அவைலபிள். நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ.